ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அழகுமதியும் நம்ம சுரேஷும் தன்னோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினச்சி நைட்டு முழுக்க தன்னோட தூக்கத்தை இழந்து ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வேலையாக தங்கராஜ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சுரேஷை பார்த்து, என்ன சுரேஷ், நைட்டு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா நடந்துச்சா, ஜாலியாக இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் வேறங்க மாமா, அவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய திமிரு பிடிச்சவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சாவே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அழகுமதி வராங்க. வந்த உடனே நம்ம தங்கராஜை பார்த்து ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க, உங்களால் தான் என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு. பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எங்கள் அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி உங்களோட கௌரவத்துக்காக எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்களே, உங்களுக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, நடந்தது நடந்து போச்சு, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ சுரேஷோட பொண்டாட்டியா அடக்கொடுக்கமா இருக்கிறத வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அழகுமதிக்கு ரொம்பவே கோவம் வந்து நம்ம தங்கராஜோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாரு, என் வாழ்க்கைக்கு எடுத்த உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னோட கனவு லட்சியம், என்னோட அப்பா அம்மாவை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா, அது எல்லாமே நாசமா சுக்குநூறா உடஞ்சு போனதுக்கு காரணம் நீதான். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சட்டியை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாரு, எதுக்காக என்னோட மாமா கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிற? இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்னோட மாமாக்கு மரியாதை கொடுக்காம பேசவே மாட்டாங்க. இப்படி மரியாதை இல்லாம என்னோட மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான், உனக்கு முதல்ல சட்டையில இருந்த கையெடு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சுரேஷே கொஞ்ச நேரம் அமைதியா இரு சுரேஷ், இங்க பாருமா, உன்னோட கோவம் நியாயமானதா, எனக்கு அது நல்லாவே புரியுது. இருந்தாலும் என்னோட மச்சானுக்கு கல்யாணம் நின்று போயிட்டு அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டாக நாங்கள் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எந்த பொண்ணுமே செட் ஆகலை. அதுக்காக தான், நீ நல்லாவும் படிச்சிருக்க, நல்லா போல்டாகவும் இருக்க, அதனால தான் சுரேஷுக்கு ஏற்ற பொண்ணாக இருப்பேன்னு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? இப்படி ஒரு திமிரு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு நொடியும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லவும், நீ என்ன வேண்டான்னு சொல்றது? உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கொடூரமான ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாருமா, நீ என்னதான் பேசினாலும் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்க முடியல, அப்படி இப்படி நீ என்ன சொன்னாலையும் நடந்தது நடந்து போச்சு. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட, இந்த வீட்டு மருமகளா தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அவங்க, அதாவது சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், என்ன மாப்பிள்ள இவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க பாட்டுக்கு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க அத்தை, இப்பதானே வந்திருக்காங்க, இந்த வீட்டோட நடைமுறை எதுவுமே அவங்களுக்கு பழக்கம் ஆயிருக்காதுல்ல, அதனால போக போக அவங்க பழகிப்பாங்க. இதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, விடுங்க, ஏதோ சின்ன புள்ள தெரியாம பண்ணிடுச்சு அப்படின்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட நம்ம அவங்க மாமனார் இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள நீங்க இப்படியெல்லாம் பொறுமையாக பேசி நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் அழகுமதியோட விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக போகிறீங்களே, எதுக்காக இவ்வளோ பொறுமையாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, என்னோட மச்சானோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். இல்லைனா இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா இன்னும் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? உங்களுக்கு வெக்கமா இல்லை இப்படியெல்லாம் பேசுறத நினச்சி மற்றவங்கள மனசை கஷ்டப்படுறது, அடுத்தவங்க வயிற்றுல அதாவது அடிக்கிறது, இப்படியெல்லாம் கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்படி உங்களால் கௌரவமாக சுத்த முடியுது? நைட்டில் உங்களுக்கு சோறு இறங்குதா? ஒரு வாய் சோறு தொண்டைக்குள்ளே இறங்கவே இறங்காது இப்படி மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணால். ஆனால் நீங்கள் அது வாழ்க்கை முழுக்க அதுதான் வேலையாகவே வச்சுருக்கீங்க. இனிமேல் இந்த மாதிரி துரோகம், பொய் சொல்கிறது, பித்தலாட்டம் பண்ணுறது ஏதாவது என் கண்ணில் பட்டுச்சு, உங்கள் யாருமே நான் சும்மா விட மாட்டேன். இங்கே பாருமா, நான் அதுக்கெல்லாம் உங்ககிட்ட வரல. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு முதல்ல சுரேஷ் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எதுக்காக வாபஸ் வாங்கணும்? என்னால் வாபஸ் வாங்க முடியாது. இவர் தப்பு பண்ணியிருக்காரு, தப்புக்கான தண்டனையை அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த தண்டனையை இவர் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்படி ஒரு தப்பை இனிமே பண்ண மாட்டேன்னு இவர் உணரணும். அது வரைக்கும் கண்டிப்பாக நான் இந்த கேஸை வாபஸ் பண்ண முடியாது. இங்கே பாருமா,
உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது ஞாபகம் இருக்குதா இல்லையா? உங்க அப்பா உயிரோட வரணும்னா நீ இத பண்ணி தான் ஆகணும். இல்லனா கண்டிப்பா உங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடக்காது. அப்புறமா உங்க அப்பா இறந்தும் போயிடுவாரு. இந்த உலகத்துல உங்க அப்பா இருக்கவே மாட்டாரு. அதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சனா நீ இந்த கேஸ வாபஸ் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரு, இப்ப கூட நீ உன்னோட புத்திய விடவே மாட்டியா? இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தான் ஒரு வேலையை சாதிக்கணும்னு நினைப்பியா? இந்த மாதிரி வீக்னஸை பயன்படுத்தி மற்றவங்களோட மனசை காயப்படுத்தணும்னு நினைக்காத. எதுக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை நினைச்சாலே எனக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்குது அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும் இதை கேட்டு சுரேஷ் இருந்துட்டு, மாமா இங்க பாரு மாமா, இவகிட்டலாம் நீங்க எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க, வா மாமா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு, மாமா என்ன மாமா இதெல்லாம், இங்க பாரு சுரேஷ், அவகிட்ட போய் சந்தோஷமா பேசு, அவ அழகா இருக்கான்னு சொல்லு. அது மட்டும் இல்லாம அங்க இங்க ஒரு 4 இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கேளு, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு. அப்படி இருந்தா மட்டும்தான் அவ உன்னை நல்லவன்னு நினைச்சு உன் கூட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியராஜையும் அது அழகு மலரும் மதிக்கிட்டு போறாங்க. இங்க பாருமதி, இந்த வீட்டில் இருக்கிற யாருமே உன்ன மாதிரி எதிர்த்து பேசவும் மாட்டாங்க. அதே மாதிரி உன்ன மாதிரி போல்டா பேசி வாய்க்கு வாங்கி நாங்கள் யாருமே பேசவே மாட்டோம். அவங்க அவங்க பக்கம் நியாயமே இல்லைனாலையும் எங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டு நானும் அமைதியே தான் இருப்பேன். ஆனால் நீ இப்போ எல்லாருமே எதிர்த்து தப்பு பண்ண அது கேள்வி கேட்பேன் அப்படின்னு போல்டாக சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மதி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நம்ம பொய் சொல்லலை, திருடலை, அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்காக பயப்படணும்? எதுக்கு நம்ம தப்பு பண்ணியிருந்தா மட்டும்தான் பயப்படணும்? இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்டலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம நல்லபடியாக பேசினா அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் நம்மளை காலில் மிதிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா, என்னோட அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. என்னால் எப்படி இந்த விஷயத்த ஏற்றுக்கிட்டு இந்த விஷயத்த பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. என் அப்பாலேருந்து இப்போ வரைக்குமே இந்த தங்கராஜில் தான் என்னோட வாழ்க்கையை நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ என்னோட அப்பாவை பார்த்தே ஆகணும், நான் என்னோட அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு வெளியே எழுந்து போறாங்க. நம்ம அதாவது பாக்கியராஜ் இருந்துட்டு, மதி மதி வேண்டாம் மதி, இப்போ அவங்க எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்காங்க, இப்போ போய் நீ பேசினா கண்டிப்பா அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க மதி, வேண்டாம் மதி. இங்க பாருங்க, என் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு யாரு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னால் என் அப்பா அம்மா எல்லாம் பார்க்காம இருக்க முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாவோ ரொம்ப மனசுல இருக்கிற பாரத்தை அப்படியே சுமந்துக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே மாமனார் மாமியார் கிட்ட, இங்க பாருங்க, என்னோட அப்பாவை பார்க்க போகணும், எனக்கு இப்பவே பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மாமனார் இருந்துட்டு, இங்க பாருமா, என் கூட வேலை பார்த்த கல்யாணத்துக்கு வராதவங்க சில பேர் இன்னைக்கு உன்னை வந்து பார்த்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது நீ இல்லைன்னா நல்லா இருக்காது, நீ இங்க தான் இருக்கணும். இல்லை, என்னோட அப்பாவை நான் பார்த்தே ஆகணும், என்னோட அப்பா கிட்ட போக விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா, எங்க கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறியா, இல்லை போக போறேன்னு நீ உத்தரவு போடுறியா அப்படின்னு சொல்லவும், நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலையே கிடையாது, ஆனா என்னோட அப்பாவை நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா, இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்க, அதனால இப்போ சுரேஷை நான் உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். இங்க பாரு சுரேஷ், இந்த பொண்ணை நீ கூட்டிட்டு போயிட்டு வந்துரு சரியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சுரேஷும் வேற வழியே இல்லாம சரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு அழகுமதியை கூட்டிட்டு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாமியார் இருந்துட்டு, என்னம்மா என்ன இந்த ட்ரெஸ்ஸோட தான் போக போறியா, முதல்ல போய் புடவை கட்டிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, வேற வழியே இல்லாம போய் புடவை கட்டிக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஒரு மாதிரி அதிர்ச்சியா நம்ம அழகுமதியை பாக்குறாங்க. அழகா இருக்கா, இவ்வளோ அழகா இருக்காளே, இவ்வளோ அழகா இருக்கிறதுனால தான் இவ இவ்வளோ திமிரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அப்பாவை பார்க்க போறோமே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகுமதி இருந்துட்டு வண்டியில உக்காரவும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆயிடுது. இதை பார்த்த நம்ம மலர் இருந்துட்டு, இங்க பாரு மதி, சாரியை கட்டிட்டு வண்டியில இப்படி உக்காருதுன்னு உனக்கு தெரியாதா, இங்க பாரு நான் சொல்லி கொடுக்குறேன், நீ மெதுவா உக்காரு ஏறி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அழகுமதியும் நம்ம
மலர் சொன்னதை கேட்டு அப்படியே உக்காடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவரை பிடிக்கவும் முடியாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடந்து வண்டியை ஓட்டிட்டு போகிறாரு இவர். இவர் என்ன பண்ணுறது, இவர்கிட்ட நம்ம சொல்லவும் முடியலையே அப்படின்னு நினச்சி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க நம்ம அழகுமதி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. போன உடனேயே தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறாங்க. ஓடி போய் தன்னோட அப்பாவை பார்த்த உடனே ரொம்பவே எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காஞ்சனா இருந்துட்டு அழகுமதியை பார்த்துட்டு, இங்கே பாருமதி, நீ இல்லாமல் ஒரு நாள் கூட நாங்கள் இருந்ததே கிடையாது. இப்போது நீ இல்லாமல் 2 நாள் நாங்கள் இருந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மதி, நீ இந்த வீட்டை விட்டு போனதை நினச்சா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, அம்மா இங்கே பாருங்கம்மா, எனக்கு அந்த வீட்டை பார்த்தா நரகம் மாதிரி எனக்கு தோணுதுமா. அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் சொல்கிறாங்கம்மா. இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா. அது என்னாலலாம் ஏற்றுக்கவே முடியாது. கண்டிப்பாக என்னால் அப்படி இருக்கவும் முடியாது. எதுக்காகம்மா எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க? என்னை சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி தானே என்னை வளர்த்தீங்க. அதே மாதிரி எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்துருக்கலாம்ல. நான் உங்ககிட்ட கல்யாணம் வேண்டாம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளோ பெரிய ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஃபஸ்ட்டு என்னோட வேலை பர்மனண்ட் ஆகி நான் இன்னும் மேலே மேலே படித்து ஃபினான்ஷியலாக அப்பாவுக்கு நிறைய உதவி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே நடக்க விடாமல் பண்ணிட்டீங்கள. என்னோட தங்கச்சியோட படிப்புக்கும் உதவணும், அவளை நிறைய படிக்க வைக்கணும், அவளை ஒரு நல்ல இடத்துக்கு போக வைக்கணும்னு நினச்சி எவ்வளோலாம் கனவு காண்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கனவை எல்லாம் சுக்குநூறாக உடைச்சிட்டிங்களாம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமதி, நீ மட்டும் அமைதியாக இருந்திருந்தனா கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காதுல்ல. எதுக்காக மதி இப்படியெல்லாம் பண்ண? நீ அவங்க அவங்க வம்புக்கு போகாமல் இருந்திருந்தனா உன்னோட வாழ்க்கையே இப்போ நல்லா இருந்திருக்கும்ல. ஏன் மதி இப்படியெல்லாம் பண்ண? இங்கே பாருமா, தப்பு பண்ணவங்கள தட்டி கேட்கறது தப்பாமா? இங்கே பாரு, இந்த உலகத்தில் இந்த காலத்தில் பணம் இருக்கிறவங்க தான் பெரியவங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது நம்ம திருப்பி கேள்வி கேட்டால் நம்மளை தான் தப்பானவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளை வாழவே விட மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை சின்னது. அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம நம்ம ஒரு கூடை கட்டி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இவங்களெல்லாம் பகச்சிக்கிட்டா நம்மளை வாழ விட மாட்டாங்க மதி. இனிமேலாச்சும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோ, சரியா அப்படின்னு சொல்லவும், இப்போ எப்படி இருக்குப்பா, இப்போ உடம்பு ஓகேவா, இப்போ உங்களால் நல்லபடியாக ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமதி, இப்போதைக்கு எனக்கு பரவாயில்ல. நீ அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். நீ எந்த பிரச்சனையுமே அங்கே பண்ணிடாத மதி. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்க முடியாத மதி. புகுந்த வீடுனா அப்படி தான் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் போகணும். நீ அடிக்கடிக்கு கோவப்படாதம்மா. கோவப்பட்டு உன்னோட மாமியார் மாமனார் இல்லை உன்னோட புருஷன் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாரையாச்சும் நீ கஷ்டப்படுத்திடாதம்மா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா பேசுறீங்க நீங்க? அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே மனசாட்சி இல்லாம நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சுரேஷ் உள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே, இங்க பாருங்க, என் அப்பா கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டாங்களா? உடனே என்னோட அப்பா மதியை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்களும் என்னோட பொண்ணும் ஒன்னா சேர்ந்து என்னை பார்க்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. என் பொண்ணை இப்போ வரைக்குமே நாங்கள் பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்தோம். ஆனால் ஒரு கஷ்டத்தை கூட அவங்கள அனுபவிக்க விட்டதே கிடையாது. அவளை கஷ்டப்படுத்திடாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் மதிய பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மதியம் இருந்துட்டு அவங்க மாமனாரோட வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் பொம்மை மாதிரி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு நல்லா தான் இருக்குது, என்னம்மா படிச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் படிக்கிற விஷயம் வேலை விஷயம்னு எல்லாமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒரு நல்ல பொண்ணு தான் பார்த்துருக்கீங்க, அதாவது உங்கள் பையனுக்கு ஏற்ற பொண்ணு தான், உங்கள் பையனும் ஒரு வேலையில் இருக்கான், இந்த பொண்ணும் ஒரு வேலையில் இருக்குது, நல்ல ஜோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியம் இருந்துட்டு ரொம்பவே டயர்டாக போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்க மாமியார் இருந்துட்டு, இங்கே பாரு
பாரும்மா, இந்த வீட்ல உக்காந்துக்கிட்டலாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எதுக்காக சும்மா இருக்க நீ? நீ போயிட்டு அ ஏதாவது ஒரு வேலை பாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என்னால வேலையெல்லாம் செய்ய முடியாது. நானே ரொம்ப டயர்ட்ல வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன போய் வேலை செய்யி, அத்தை செய்யின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன போய் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இந்த மாரிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம அ அதாவது நம்ம அதாவது அ யாரு நம்ம மாமியார் வந்துட்டு, இங்க இங்க பாரும்மா, என்கிட்ட இந்த மாரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் அப்படிதாங்க பேசுவேன். எனக்கு வேலை நெறைய இருக்கு. அ அதாவது காலேஜ்ல எக்ஸாம் வேற முடிஞ்சிருக்கு. அவங்களோட கொஸ்டின் பேப்பர் அதாவது கொஸ்டின்ஸ் பேப்பரெல்லாம் நான் இது கரெக்ஷன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அந்த வேலையெல்லாம் நான் பார்க்கணும். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியம் இருந்துட்டு ஒரு டேபிள் போட்டு தன்னோட எக்ஸாம் பேப்பர் அதாவது தன்னோட பசங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மார்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சுரேஷ் வரவும், வந்த உடனே கேட்கலாமா வேண்டாவா? கேட்டா ஏதாவது நினைச்சுப்பாளா? அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே இங்கக்கும் அங்கக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. இது எதுவுமே நம்ம மதி கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு கேட்டுறலாம். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. இங்க பாரு, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரியா? நான் கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கராஜ் வராங்க. வந்த உடனே, என்ன சுரேஷு, கேஸை வாபஸ் பண்றத பத்தி உன்னோட பொண்டாட்டி என்ன முடிவு பண்ணியிருக்கா? நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல மாமா, நான் எதுவும் கேட்கல. இங்க பாருமா, நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்க? உன்னோட புருஷன் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? கல்யாணம் ஆன நாளையே உன்னோட புருஷனை நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போக வைக்கிற. முதல்ல கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மலர் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ வந்தவங்களை எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்க ரொம்ப பாவம். இந்த மாதிரியெல்லாம் அவங்கள பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியராஜ் இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, என்ன மலரு, தீவிரமா யோசிச்சுக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மதியம் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்த அவங்க கிட்ட திணிச்சா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்படி இப்படி செய்யறது நமக்கே தப்பா தோணலையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அது யாரு நம்ம மதி ம மத் மலர் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகு மலர் இருந்துட்டு வேற வழியே தெரியாம அவங்க மாமியார் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில இருந்துட்டு நம்ம மதியம் இருந்துட்டு எக்ஸாம் பேப்பரு, அதுக்கப்புறம் காலேஜுக்கு ரெடி ஆகி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், இங்க பாருமா, எங்கம்மா போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நேத்து தான் எக்ஸாம் பேப்பரெல்லாம் திருத்திட்டு இருந்தேன், இன்னைக்கு எங்க போறீங்கன்னு கேட்குறீங்க, வேலைக்கு போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி இப்படி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி தெரியாம மாதிரி என்கிட்ட கேட்டீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் நம்ம அது நம்ம மாமியார் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்க பாரும்மா, உனக்கு இவ்வளோ கோவம்லாம் ஆகாது. நானும் நீ திருந்திருவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. நீ திருந்தாம ஒரு நிலையிலே நின்றுட்டு இருக்க. இந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்காத. கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையே சந்தோஷமா இருக்காது. நான் சொல்றத கேட்டேன்னா உன்னோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும், என்னோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மாதிரி இருந்துட்டு, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையே கிடையாது. எனக்கு இந்த வாழ்க்கையும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம மதியம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அப்பாவோட தன்னோட அப்பாவோட கண்டிஷனை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது சுரேஷ் கிட்ட சொன்ன விஷயத்த நம்ம யாரு அழகுமதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு, இதுக்கு கேஸை வாபஸ் பண்றத பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? சீக்கிரமா கேஸை வாபஸ் பண்ணாதான் நான் இந்த வேலைக்கு போயே ஜாயின் பண்ண முடியும். இப்ப எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல இந்த கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்னால இந்த கேஸை வாபஸ் பண்ண முடியாது, என்னால முடியவும் முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாவும், இங்க பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம
அ அது இது சித்து வந்து வராங்க. வந்த உடனே, "என்ன காலையிலே பஞ்சாயத்து ஆரம்பிச்சுட்டீங்களா? எதுக்காக இப்படி காலையிலே பஞ்சாயத்து ஆரம்பிச்சு, இப்படி ஒரு சண்டைய உருவாக்கணும் நீங்க?" அப்படின்னு சொல்லி பேசவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அழகுமதி அழகுமதியும், நம்ம மலரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து, அ அது மதியம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம சித்து இருந்துட்டு, "என்ன நீ 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மசாலா ஏதாவது பத்தலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்படியெல்லாம் இல்ல. மசாலாலாம் கரெக்ட்டா தான் இருக்கு. என்ன பண்றது? என்னோட மனசு தான் சரியில்ல. என் வாழ்க்கையில என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு நெனச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. கடவுளே! என்னோட வாழ்க்கை இனிமே எந்த மாரி ஆகும்னு நெனச்சாவே எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு." அப்படி இப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி இருந்துட்டு, சரி நம்மளோட அப்பாவுக்காக நம்ம இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் கிட்டயும் சொல்றாங்க. சொன்ன உடனே சுரேஷும் ரொம்பவே சந்தோஷமா, "இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சண்டை போட்டது எல்லாமே தப்பு தான். அந்த குடும்பத்தில அதாவது அந்த பொண்ணோட குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே என்னோட கால்ல விழாத குறையா கெஞ்சினாங்க. என் பொண்ண எப்படியாவது என்கிட்ட திருப்பி குடுத்துருங்கன்னு. ஆனா நீங்க அவங்க மேல உயிரா தான் இருக்கீங்க. அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதும், எப்படி உங்ககிட்ட நான் கோவப்பட முடியும்? என்னால கண்டிப்பா உங்ககிட்ட கோவப்பட முடியாது. நீங்க என்னோட புருஷன். கண்டிப்பா உங்க மேல எனக்கு கோவம் வரவே வராது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அ அது இது தன்னோட கல்யாண நாளுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது இது யாரு நம்ம அது அழுகமதி இருந்துட்டு, அ அது இது மலர்கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்கக்கா, நீங்க எதுக்காக நீங்க மட்டும் இந்த வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? இந்த வீட்ல என்ன உங்கள கல்யாணம் பண்ணி குடுத்தா, ஒரு வேலைக்காரியா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா என்ன? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லக்கா." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே கொலப்ரேஷனா இருக்கிறத பார்த்த ரேவதி, "இங்க பாரு ரேவதி, இவ ரொம்ப ரொம்ப வெட்கப்படுறா. அதனால தான் இவளுக்கு ஒரு பொக்கே மாரி வாங்கி குடுத்தேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டு நம்ம இத கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு ச்சீ இத கேட்டு நம்ம யாரு நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அழுதுகிட்டே உள்ளேயும் போயிடுறாங்க. போன உடனேயே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாரி முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ள போன உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு தன்னோட புருஷன பார்த்துட்டு அ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இங்க பாருங்க மாமா, நீங்க இப்படி ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பே இல்லங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்த சொல்றதுக்கு ஆளே கிடையாது. யாருமே இல்ல." அப்படின்னு சொல்லி பேசிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அது இது நம்ம அ யாரு பாண்டியன் குடும்பத்தில இருக்கிற யாருமே பார்த்தா ஆகாத குடும்பத்தில இருந்து ஒரு பொண்ணு எடுத்திருக்காங்க. பொண்ணு எடுத்த உடனேயே ரொம்பவே சந்தோஷமா அ பொண்ணு எடுத்திருக்காங்க இல்லையா? இத பார்த்த உடனேயே நம்ம இது யாரு நம்ம நம்ம சாந்தி இருந்துட்டு ரொம்ப எமோஷ்னலா அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நம்ம அழகுமதி இருந்துட்டு சுரேஷ் மேல இருக்கிற கேஸ வாபஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம அழகுமதி இருந்துட்டு சுரேஷ் கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, எனக்கு அ இந்த வாழ்க்கைய தொடர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு வேற ஒரு கல்யாணத்த வச்சு வச்சு விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தன்னோட வாயால கேட்குது. இனிமே என்னோட பாப்பாவும் சரி, அ என்னோட என்னோட பாப்பாவும் சரி, என்னோட குழந்தையும் சரி, ஊருக்குள்ள எதுவுமே இல்லையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு நம்ம நம்ம அழகுமதியோட அப்பா இருந்துட்டு நம்ம அழகுமதிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம அழகுமதி ரொம்பவே அழுதுகிட்டே, "அப்பா, இங்க பாருங்கப்பா. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா." அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு
அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆத்திரமாகவும் உள்ளே போயிட்டு மலர்கிட்ட, இங்கே பாருங்க, உங்களால் எப்படி இவ்வளோ வேலையை செய்ய முடியுது? என்னால் கண்டிப்பாக இப்படி ஒரு வேலையை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம அதாவது மதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா தன்னோட நகை அதாவது தன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தவங்க கிட்ட நம்ம இருக்கவே கூடாது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே நீங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்ககிட்ட நான் தானாக பேச முடியும்? என்னால் தானெல்லாம் பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழுகமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த சந்தோஷம் அப்படியே நீடிக்குமா நீடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.